அந்த கொள்ளை கூட்டத்துல இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா கரிய நிறம். ஆள் நாம பார்த்தோம்னா இவர் எம்ஜிஆரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மேக்கப் அந்த மாதிரி இருப்பார். அந்த 2வது துப்பறியும் காவலரா ஆயிருக்காரு இல்லையா, அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எம்ஜிஆர். அவர் கலரா எப்பயும் போல பிரைட்டா அந்த மாதிரி தான் இருப்பார். 3வதா இருக்கிற பாடகர் யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு நடிகரான சந்திரமோகன் அவர்கள் தான். அவர் தமிழ்ல அறிமுகமான படமும் இதுதான். இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஹீரோயினோட மோதல், அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய நட்பு, காதல் உருவாகிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. ஹீரோவுக்கு ஹீரோயினா லதா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. அதே போல இன்னொரு செகண்ட் ஹீரோயினா வெண்ணிராடை நிர்மலாவும் நடிச்சிருப்பாங்க. இப்படி போற ஒரு கதை அம்சத்துல ஒரு சமயத்துல 3 அண்ணன் தம்பிகளும் ஒண்ணு சேர்ற ஒரு சூழ்நிலை வரும். அதாவது அந்த பாடகர் அதே மேடையில அவங்களோட குடும்ப பாடலை பாடுவார். இந்த துப்பறியும் காவலரை கொல்றதுக்காக அந்த கொலையாளி கிட்ட இருந்து அனுப்பப்பட்ட இவரோட மூத்த சகோதரரும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார். இந்த கொலையாளி வரப்போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு காவலரா இருக்கக்கூடிய ஹீரோவும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார். ஒன்ஸ் இந்த பாடல் பாட ஆரம்பிச்சதுமே காவலரான எம்ஜிஆர் அவர்கள் அவரும் இந்த பாடலை திருப்பி பாடுவார். 2 பேருக்கும் தெரிஞ்சிடும் இது அண்ணன் தம்பி அப்படின்னுட்டு. தூரத்துல இருந்து இவங்களை கொலை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மூத்த சகோதரருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து என்ன நினைப்பாருன்னா, ஐயோ இப்ப நாம இவங்களை காட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய கூட்டாளிகள் வந்து அவங்கள கொன்னுருவாங்களே அப்படின்னு நினைச்சு அவர் அந்த சந்தோஷம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுவார். சோ இவங்களை கொலை பண்ணாம அவர் வந்து வெளியில போயிடுறார் அந்த இடத்தை விட்டு. இந்த சமயத்துல 2 அண்ணன் தம்பிங்க, அதாவது 2வது அண்ணனும் 3வது தம்பியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்போ பெரிய அண்ணன் தான் பாக்கி. அவர் எப்படி சேர்றார் அப்படிங்கறதுதான் மீதி கதை.